வணக்கம், வெல்கம் டு ஜேடிவி. இன்னைக்கு நாங்கள் கொழும்புல தான் வந்து நிற்கிறோம். கொழும்புல லோட்டஸ் டவரை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு எப்படி வாரன்ட்டு எல்லாருமே யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட பெட்டால வந்துட்டீங்கன்னா, பெட்டாலேருந்து அவிசாவோட பஸ் எடுத்தீங்கன்னா இதுலயே கொண்டு நிப்பாட்டுவாங்க. இல்லை அதையும் தாண்டி நீங்கள் இங்கே வரணும்னா கிட்டத்தட்ட 220 ரூபா தான். ஊபர் ஆட்டோ புக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துலயே கொண்டு விடுவாங்க. வாங்க தொடர்ந்து உள்ள போய் லோட்டஸ் டவர் எப்படி இருக்கு, உள்ள என்னென்னலாம் இருக்குன்றதை வாங்க தொடர்ந்து போய் சுற்றி பார்ப்போம். இப்ப நாங்க ஒரு வழியா என்ட்ரி ஆயிட்டோம். டிக்கெட் பிரைஸ் எல்லாம் பார்ப்போம் தொடர்ந்து. ஓகே, ஒரு வழியா டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 500 ரூபா. கிட்டத்தட்ட இங்க வந்து உள்ள போறோம்னா கட்டாயமா ஐசி வேணுமா, மெயினா ஃபாரினர்ஸா இல்லையாண்டு செக் பண்றதுக்காக கட்டாயமா ஐசி பார்த்து தான் உள்ள விடுறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஆளுக்குரிய டிக்கெட் வந்து 500 ரூபா. பாத்தீங்களா, எனக்கு பின்னால ஆசியாவிலேயே மிகப்பெரிய உயரமான ஒரு கோபுரத்துல தான் நிக்கிறோம். இப்போ அதுக்குள்ளதான் போய் பார்க்க போறோம். முன்னுக்கெல்லாம் பாருங்க, உப்பள நீட்டா வடிவா செய்திருக்காங்க. சைனாக்காரன்டா சும்மாவா சொல்லவா வேணும். வாங்க போவோம், தொடர்ந்து மேல எப்படி எல்லாம் செய்திருக்காங்கன்னு போய் பார்ப்போம். எல்லாம் கொடுத்துட்டு போடணும். வாங்க எந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் போய் பார்ப்போம். ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுல, அதாவது கொழும்புல அடிக்கிற வெயிலுக்கு இப்ப இந்த லோட்டஸ் டவருக்குள்ள இருக்கிற ஃபீல் வந்து வேற. ஏன்னா உள்ள ஃபுல்லாவே ஏசி. அதாவது 500 ரூபா டிக்கெட் எடுத்து ஏசிக்குள்ள வந்து இருக்கிறவங்க சொல்ல வரும். அப்படி ஒரு செம்ம ஃபீல்ல இருக்கிறேன். இப்போ இங்க உள்ள என்ட்ரி ஆனதோடு ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல போற விஷயம் என்னன்னா, இந்த லோட்டஸ் டவர்ல நியூவா என்ன என்ட்ரி ஆயிருக்குன்றதான் போட்டு காட்டி கொண்டிருக்காங்க. அதாவது இப்போ இங்க புதுசா ஜம்பிங் விளையாட்டு எல்லாம் இருக்கா. மேல இருந்து ஜம்ப் பண்ணலாம். கிட்டத்தட்ட 250 மீட்டர்ல இருந்து ஜம்பிங் எல்லாம் இருக்கா. அதுகளை பத்தி தான் போட்டு கொண்டிருக்காங்க. வாங்க இப்பயும் அதெல்லாம் நடக்குதான்றது மேல போய் பார்ப்போம். உள்ள கூட்டி கொண்டு போவைக்கே பொடிகாட்டோட தான் கூட்டி கொண்டு போறாங்க. இங்க தான் இலங்கையில இருக்கிற மிகவும் வேகமான லிஃப்ட் எல்லாம் இருக்கா. வாங்க இப்ப அங்கதான் போறோம். பார்க்கவே பயமா இருக்கு. என் பொடிகாட்டோட தான் போய் கொண்டிருக்கோம். வாங்க அவருக்கு பின்னாலே போவோம். ரொம்பவே ஸ்பீடா கொண்டு விட்டாங்க. காதெல்லாம் அடைக்குது. எல்லாமே தெரியுது பாருங்க, எப்படி இருக்குன்னு வெளியில பார்க்க. இங்க இருந்து பார்த்தா சிகிரியா லைட் ஹவுஸ் எல்லாம் தெரியுமென்று சொல்றாங்க. ஆனா நான் வந்து இன்னும் பார்க்கல. பொறுங்க, பார்க்கறதுக்குரிய அடுத்த கட்ட வழி என்ன செய்யலாம்ன்றதை தேடி பிடிப்பேன். இதுல பாத்தீங்கன்னா 8 இதழ்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து பாத்தீங்கன்னா எங்களோட இலங்கையோட வரைபடத்தையும் மாத்தி அமைச்ச போர்ட் சிட்டி எல்லாம் தெரியுது. கிட்டத்தட்ட இந்த கொழும்புக்குள்ள இருந்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே இதுல இருந்து பார்த்தாலே எல்லாமே தெளிவா தெரியுது. கிரவுண்டா இருக்கட்டும், இல்ல எங்களோட ஹைகோர்ட்டா இருக்கட்டும், பக்கத்துல இருக்க பெட்டா, அப்படி நிறைய இடங்களை நாங்க இதுல இருந்தே பார்த்து ரசிக்கலாம். கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லாமே பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அப்படியான இடங்கள் எல்லாம் தெரியுது.
மெனக்கட்டு 500 ரூபாலாம் டிக்கெட் எடுத்து மேலே வந்தால் ஒரே ஒரு தட்டில் தான் நிற்க வச்சு சுற்றி பார்த்தாலும் இந்த கொழும்பை தான் பார்த்துட்டு இருக்கலாம். கொழும்பை தாண்டி அடுத்த இடங்களும் தெரியுது, ஆனால் ஒரே மாதிரி தான் எல்லாம் இருக்குது. மேலெல்லாம் போய் பார்க்கல, அது ஒரே தட்டில் இருந்து பார்க்கலாம். ஆனால் உள்ளே போனால் கீழே ஒரு சுற்றுற ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கா, அதுகளை பார்க்கலாம். அவ்வளவு தான் இங்கே பார்க்குறதுக்கு இருக்குது. பெருசாக ஆசையாண்டு மிகப்பெரிய தாவர கோபுரம் அதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு 500 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரே இடத்துல இருந்து பார்க்குறதெல்லாம் சும்மாவே போரு. ஆனால் உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கா சுற்றுறது, அதுதானே நமக்கு முக்கியம். அங்கே கட்டாயமாக சோத்துக்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் இருக்கிற இந்த கண்ணாடி துண்டில் பொறுத்திருக்கிற இந்த பல்ப் தான் வெளியிலேருந்து பார்க்க இரவு நேரத்தில் ரொம்பவே பிரகாசமாக கலராக தெரியும் தானே, அது இந்த பல்புன்னு தான் சொல்கிறாங்க. நான் நைட்டில் கிட்ட வந்து பார்க்கல, பகலில் தெரிஞ்சபடியாக சொல்கிறேன். சந்தர்ப்பம் கிடைச்சா நைட்டில் வந்து பார்த்துட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எல்லா பக்கத்தையுமே அடைச்சு ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்க விட்டு அங்க என்ன இருக்கு பாக்குறதுக்கு, ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட கொடுத்த 500 ரூபாய்க்கு பிரியோசனமே இல்லாமல் போயிட்டு, ஏன்னா இங்கேருந்து 29வது மாடியை கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்கிறத சுற்றி வேற பார்க்கலாம். அதில் எவ்வளோ நேரம் வேணுமெண்டாலும் இருக்கலாம். அதுலேருந்து பார்க்குற மட்டும்தான். கீழே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் அங்கேயும் பூட்டி கிட்டத்தட்ட அன்றைக்கு எனக்கு சோறும் போச்சு. அது மட்டும்தான் பார்க்கலாம் அந்த 500 ரூபாய்க்கு. இடைக்கிடைக்க என்ன இருக்குது, என்னென்ன பில்டிங் இருக்குது, எப்படி எல்லாம் போகிறோம்ன்றதை பார்க்குறதுக்கான ஒரு வழியுமே இல்லை. இங்கேருந்து நேராக போகிறோம், 29வது மாடியில் நிற்கிறோம். அங்கேருந்து இந்த மொத்த சிட்டியுமே பார்க்குறோம். அதுலேருந்து திருப்பி கீழே இறங்கி வரோம். அவ்வளோதான் இந்த 500 ரூபாய்க்கு வேலை. மேலேருந்து கீழே வந்தால் முதலாவது மாடியில் தான் கிட்டத்தட்ட கேமிங்கான இடம் அப்படியான இடங்கள் இருக்குது. ஆனால் இன்னமும் ஃபுல்லாகவே ஓப்பன் இல்லை, அதெல்லாம் க்ளோஸ்டில் தான் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச நேரத்துக்கு திறக்கிறாங்க, பிடிச்ச நேரத்துக்கு போட்டுறாங்க. அவ்வளோதான் இங்கே நடக்கிற விஷயமே. தேவையான ரெஸ்ட் ரூமும் வந்து முதலாவது மாடியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே முதலாவது மாடியில் தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ ஒர்க் ஆகையில் ஏதாவது மெக்கானிக்கல் இஷ்யூனால அது இப்போ க்ளோஸ்டில் இருக்குது. அதுக்கடையில் இதுக்குள்ள ரெஸ்டாரண்ட் எல்லாம் இல்லை. எங்கேயாவது தூரத்துலேருந்து வந்து பெட்டால் இறங்கினீங்கன்னா பெட்டாலேருந்து இங்கால எப்படிடா வாரது, கிட்டத்தட்ட ஆட்டோக்கு 500 ரூபாயெல்லாம் கேட்குறாங்க. நம்பாதீங்க, அதெல்லாம் இல்லை. நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னா அவிசாவில் பஸ் எடுத்தீங்கன்னா இதுலேயே கொண்டு இறக்குவாங்க. ஒரு வழி இருக்குது. மற்றது உங்களுக்கு இன்னும் வேணுமெண்டா அதுலேருந்து ஊபர் ஆட்டோண்டு கொழும்புல இருக்குது. அதை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 219 ரூபா தான் எடுக்கிறாங்க. அதுலேயும் பெறதுக்கு ஒரு வழி இருக்குது. அப்படியும் உங்களுக்கு கஷ்டமெண்டா பெட்டாவிலேருந்து இறங்கி ஸ்டேஷன் வழியை நடந்து வந்தீங்கன்னா அது இன்னமும் கிட்டவாகவே இருக்கும். இப்படி பல வழிகள் இருக்குது. அதை விட்டுட்டு ஆட்டோவுக்கு கூட காசு கொடுத்து வெஹிக்கிளுக்கு எல்லாம் கூட காசு கொடுத்து சத்தியமாக ஏமாந்துறாங்க இந்த இடத்துல. ஏன்னா இருக்கிற ஒரு ரோட்டை சுற்றி மீட்டர் ஆட்டோலாம் போட்டு கூட்டி கொண்டு வருவாங்க. இல்லை உங்களுக்கு ஊபர் ஆட்டோ பிடிக்க தெரியல, நடந்து வர்றதுக்கு வழி தெரியலாட்டிக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. நீங்கள் ஒரு மீட்டர் டாக்ஸியை பிடிங்க, அதில் ஏறி இருந்துட்டு உங்களோட கூகுள் மேப்பில் மேப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு அதே ரூட்டால் வராங்களான்னு பாருங்கள். அப்படின்னா உங்களை ஏமாத்தாமல் ஒரேடியாக கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் ஏமாறாமல் டிரெக்டாக வரதுக்கான வழி தான் இன்றைக்கு சொல்லியிருக்கு. இங்கே வந்தீங்கன்னா 500 ரூபா காசு கட்டுவீங்க. உங்களோட ஐசியை கொடுக்கணும். ஐசியை பார்த்துட்டு அவங்க மேலே விடுவாங்க. போனீங்கன்னா ஒரே ஒரு இடத்தை பார்ப்பீங்க, திருப்பி கீழே இறங்கி வருவீங்க, போவீங்க. இவ்வளவு தான் இங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான வேலைன்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் சுற்றி தேர்னல்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கிட்டு போகணும் தானே, அதுக்கு எது மாதிரி இங்கே பாருங்கள் குட்டி ஆட்டோ இப்படியான ஸ்டிக்கர்கள் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஏமாந்து போகாம கடைசியா இதையாவது வச்சிருக்கிறாங்களே இங்க வந்தா வாங்குறதுக்கு. வாங்க, சுத்தி தரணும்ல. இது மட்டும்தான் இங்கேயே ரொம்ப விலைக்குறைவா இருக்கு. அதாவது என்னோட பட்ஜெட்டுக்குள்ள இருக்கு 300 ரூபா குட்டி ஆட்டோ. மிச்சமெல்லாம் 2100 ரூபா 2500 ரூபாண்டு விலை கூடையா இருக்கு. இது மட்டும் தான் 300 ரூபாய்க்கு இருக்கு. வாங்க, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இதையாவது வாங்கிட்டு போவோம். ஒரு வழியா வெளியில வந்தாச்சு. நான் வாங்கின 300 ரூபா பொருளுக்கு பெரிய ஒரு பேக் எல்லாம் போட்டு அதுலயே பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, லோட்டஸ் டவர் எல்லாம் வடிவான ஒரு நல்ல வடிவா பேக் தான் வச்சிருக்காங்க. பொருளுக்கும் பேக்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா பொருள் இங்க இருந்தா இந்த குட்டி பொருளுக்கு இவ்வளவு பெரிய பேக். ஆனா ஒரே ஒரு விஷயத்த கட்டாயமா குறிப்பிட்டே ஆகணும். நீங்க ஸ்ரீலங்காவா இருந்தாலும் உங்களோட ஐசியை பார்த்துட்டு தான் உள்ள விடுவாங்க. என்கிட்ட சம்டைம் நீங்க போய் எல்லாம் சொல்லி உள்ள 500 ரூபா டிக்கெட்டு போயிருவீங்க தானே, அதுக்காக இந்த ஃபாரினர்ஸுக்கு டிக்கெட் கூடயா
அப்படியெல்லாம் இங்கே பெரிய ஃபார்மாலிட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி ஃபார்மாலிட்டி எல்லாம் தாண்டி வந்தால் மேலே போயிட்டு அங்கேருந்து தெரியிற சுற்று வட்டாரத்தை பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். பச்சை தண்ணி கூட மேலே இல்லை, எல்லாத்துக்குமே வெளியில் போக தான் வேணும், ஒன்றுமே செய்ய இல்லாது. இன்றைக்கு எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன் guys. ஓகே, பாய்.